திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிச் செய்த குமாரஸ்தவம் பாகம் 26. ஓம் இஷ்டிபதையே நமோ நம. வேத நெறிப்படியும் சிவாகம நெறிப்படியும் செய்யப்பெறும் யாகங்களுக்குரிய அதிதெய்வமாக விளங்குபவனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு காட்டுகின்றது. யாகம், இஷ்டி, யக்ஞம் என்பன பொதுவாக வேள்வியை குறித்தாலும் இவற்றிற்கு இடையே வேறுபாடுகள் இருக்கின்றது. யாகங்களுக்குள் முதன்மையாக விளங்குவது சோமயாகம். அவ்வாறே தெய்வங்களுக்குள் முதன்மை தானம் வகிப்பவன் முருகப்பெருமான். அனைத்து வகைப்பட்ட யாகங்களிலும் எஜமானர்கள் கொடுக்கின்ற அவிர்வாகத்தை நுகர்பவர் பரமசிவத்தினின்றும் வேறாகாத குகப்பிரம்மே முருகப்பெருமானே. எனவே அவர் யக்ஞ போக்தா என்று அழைக்கப்படுகின்றார். யாகங்கள் பிரகிருதி யாகம் என்றும் விகிருதி யாகம் என்றும் 2 வகையாக சொல்லப்படுகின்றது. அங்கமாக விளங்கும் செயல்கள் அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பது பிரகிருதி யாகம். சில அங்கங்கள் மட்டுமே கொண்டு விளங்குவது விகிருதி யாகமாகும். இவ்வாறே இஷ்டிகளிலும் பிரகிருதி இஷ்டி, விகிருதி இஷ்டி என்று 2 வகை இருக்கின்றது. அருள் புரிபவன் நம்முடைய முருகப்பெருமான். இந்த 2லும் அதுபோன்று யக்ஞங்கள் 3 வகைப்படுகின்றன. அவை சப்தபாக யக்ஞம், சப்த அவிர் யக்ஞம், சப்த சோம யக்ஞம். இப்படி இத்தனை வகைப்பட்ட யாகங்கள். இதிலெல்லாம் யாகங்களின் வடிவாகவும் யாகங்களால் திருப்தி செய்ய பெறுபவனாகவும் யாகங்களின் பயனாகவும் இருக்கக்கூடிய செவ்வேல் பரமனுக்கு வணக்கம் என்று இந்த அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. யாகரக்ஷ மூர்த்தி என்றும் யாக முனிவர்க்குரிய காவல்காரன் என்றும் அருணகிரிநாத சுவாமிகள் முருகப்பெருமானை புகழ்கின்றார். எந்தெந்த இடத்திலெல்லாம் யாகம் நடைபெறுகின்றதோ அந்தந்த இடத்திலெல்லாம் தோன்றா துணையாக இருந்து காவல் புரிகின்றார் நம்முடைய கந்தபெருமான். ஒருமுறை திதி என்பவள் அவளுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி காசியப முனிவர் பிள்ளை பேற்றிற்காக ஒரு யாகம் நடத்துகின்றார். அப்பொழுது அதனை கண்ட தேவர்கள் அந்த யாகம் நிறைவேறினால் திதியின் வயிற்றில் பிறக்கும் அசுரர்கள் எல்லாம் நமக்கு எதிரிகளாவார்கள், அவர்களால் நமக்கு அழிவு வரும் என்று கருதி தேவர்கள் ஒரு அபிச்சார வேள்வி செய்து அதன் மூலம் மலையன், மாறன் எனப்படும் 2 அரக்கர்களை தோற்றுவித்து காசியபர் செய்யும் யாகத்தை அழிக்கும் பொருட்டு ஏவுகின்றார்கள். அந்த அசுரர்கள் முனிவரையும் யாகப் பொருள்களையும் விழுங்குவோம் என்று ஆரவாரம் செய்து கொண்டு யாகசாலையை நெருங்குகின்றது. அது கண்ட காசியபர் அக்னி வடிவாக விளங்குபவரும் யாக பயனை அருள்பவரும் யாக கர்த்தாவாக விளங்குபவருமான முருகப்பெருமானை துதிக்கின்றார். உடனே அந்த இடத்திலே இளம் வடிவினனாக கந்தபெருமான் தமது வேற்படையால் மலையன், மாறன் என்னும் 2வரையும் அழித்து அருளுகின்றார். இது நிகழ்ந்த இடமே இளையனார் வேளூர் என்று போற்றப்படுகின்றது. இவ்வாறு முனிவர்களும் அந்தணர்களும் செய்யும் யாகங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வராமல் காப்பதனால் இளநலம் சான்ற கந்தபெருமான் இஷ்டிபதி என்று போற்றப்படுகின்றார். இதனை கந்தக்கோட்ட மும்மணி கோவை காசிபன் இட்டிக்கு ஊறு காட்டும் மலையன், மாறன் 2வர் மாய்த்தனை என்று நமக்கு காட்டுகின்றது. இஷ்டி என்பது ஞானியர் தம் அகத்துள்ளேயே பாவனையினால் செய்யும் அந்தர்யாகத்தையும் குறிக்கும். நம் சுவாமிகள் இருதய அர்ச்சனையே பெரிதும் விரும்பியவர் என்பதனால் அடியார்கள் அம்முறையை நன்கு அறிந்து கொள்ளும் பொருட்டு அந்தர்யாக முறையை ஆகம முறைப்படி இனிது விளக்குகின்றார். இருதயத்தினிலே குகப்பெருமானை அர்ச்சிக்கத்தக்க இரத்தனமயமான மண்டபத்தை மனதால் கற்பிக்க வேண்டும். அம்மண்டபத்தில் குகப்பெரும் பொருளை வழிபடுவதற்கு உபயோகமான சகல திரவியங்களையும் மனத்தால் கொண்டு வந்து அவற்றை பாவனையாலேயே தூய்மை செய்ய வேண்டும். துவாத சாந்தத்தில் இருக்கும் சந்திர மண்டலத்திலிருந்து பெருகும் அமிர்த தாரையிலால் அர்க்கிய பாத்திரத்தை நிறைத்து கொண்டு பாவனையாலேயே துவாரபால பூஜை, விநாயக பூஜை, குருவந்தனம் முதலியவனற்றை செய்ய வேண்டும்.
பின்னர் நாபியாகிய கிழங்கினின்று முளைத்தெழுந்தும் 8 இதழ்களை உடையதுமான இருதய கமலத்தை பாவனை செய்து கொண்டு தாமரையின் நடுவில் நாதரூபமாகவும் தீபசிகை போன்றும் உள்ள ஆன்மலிங்கத்தை தியானம் செய்து கொண்டு அமிர்தத்தாரையினால் அபிஷேகம் செய்து ஆனந்தமாகிய ஆடை, வைராக்கிய சந்தனம் முதலியவற்றால் அலங்காரம் செய்ய வேண்டும். பின்னர் பொறுமை, கொல்லாமை, இந்திரிய நிக்கிரகம், தானம், ஞானம், தபம், சத்தியம், அன்பு எனப்படுகின்ற மலர்களால் முருகப்பெருமானை அர்ச்சிக்க வேண்டும். பின்பு மனமென்னும் பாத்திரத்தில் பிராணன் என்னும் அக்கினியையும் அகங்காரம் என்னும் தூப புகையையும் கற்பிக்க வேண்டும். சிவஞானமே தீபம், விடயங்களினின்று திருப்பப்பட்ட மனமே நைவேத்தியம், கழுமுனை மார்க்கமாக நடைபெறும் பிராணனின் போக்குவரவே ஜபம். இங்கனம் அனைத்தையும் பாவனையால் செய்து குகப்பரமே நான் என குகசாமியத்தை பாவித்து குகனிடம் தன்னை நிவேதனம் செய்ய வேண்டும். இதற்கு பிறகு நாபியாகிய குண்டத்தில் இயற்கையாக உள்ள அக்னியில் ஞானமாகிய அக்னியை சேர்ப்பித்து இருதய கமல நடுவினின்றும் சுழுமுனை வழிய அக்னி துவாதசாந்தத்தில் போய் கலந்து மீண்டும் நாபிக்குண்டத்தில் வந்து விழுந்ததாக பாவித்து அந்த அக்னியில் குகனை பூசிக்க வேண்டும். இடைக்கலையால் பூரகம் செய்து லாடமத்தியில் உள்ள பிந்து தானத்தினின்றும் பெருகும் அமிர்தமாகிய நெய்யினில் ஹோமம் செய்வதாக பாவித்து கொண்டு இவ்வாறு செய்யப்பட்ட அந்தர்யாகத்தை கந்த பெருமானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி நடைபெறுகின்ற அகபூசை அகத்து வேள்வியாகிய இஷ்டியால் வழிபடப்பெறும் ஆன்மநாயகன் குகப்பெருமான் என்பது ஓம் இஷ்டி பதையே நமோ நம என்ற அடி நமக்கு விளக்கி காட்டுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.